சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு களிமண் மூலம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலையை உருவாக்கும் காஞ்சிபுரம் அருகிலுள்ள வாலாஜாபாத்தில் இருக்கும் ஒரு விநாயகர் சிலை உருவாக்கும் நிறுவனத்தில்தான் நாங்கள் தற்பொழுது இருக்கிறோம். வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி. தமிழகம் முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் விநாயகருக்கு சிலை வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளை வைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்துவார்கள். பல்வேறு அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக பொது இடங்களில் விநாயகர் சிலை 12 அடி, அரசு விதிகளின்படி 3 அடி முதல் 12 அடி வரை அனுமதி. இதற்கான விநாயகர் சிலை எப்படி தயாரிக்க செய்யப்படுகிறது, எங்கே தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்தால், தமிழகம் முழுவதும் தயாரித்தாலும் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கும் விநாயகர் சிலைக்கு ஒரு தரம் உண்டு. சுத்தமான களிமண், சுத்தமான தண்ணீர், சிலையை செதுக்க சிறிய குச்சிகள் அல்லது கத்திகள் பயன்படுத்துகிறார்கள். இயற்கை வர்ணங்கள் மற்றும் தூரிகைகள் கொண்டு இந்த விநாயகர் சிலை தயாரிக்கப்படுவதுதான் குறிப்பிடத்தக்க அம்சம். நீங்கள் கடல் தண்ணீரில் இந்த விநாயகர் சிலையை போட்டால் அரை நாளில் கரைந்துவிடும். மற்றபடி கெமிக்கல் மற்றும் பிளாஸ்டர் பாலிஸில் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் தண்ணீர் கரைய 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகும், மீன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த விநாயகர் சிலையில் அந்த மாதிரி எந்த விதமான இயற்கைக்கு மாறான பொருட்கள் கலக்கப்படாததால் இந்த விநாயகர் சிலையால் நீர்நிலைகளுக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதோ விநாயகர் சிலை தயாரிக்கும் முறை, அதை காண வேலையை ஆரம்பிக்கிறார். இது அதற்கான மோல்டிங். இந்த உருவ மோல்டிங் பல சைஸுகளில் வைத்துள்ள நிலையில் ஒவ்வொரு பகுதியாக தயாரிக்கிறார்கள் இந்த விநாயகர் சிலையை தயாரிக்கும் நிறுவனத்தார். நாங்கள் இதை நேரடியாக உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். இதோ பாருங்கள், இவர்கள் எப்படி தயாரிக்கிறார்கள் களிமண்ணில் இருந்து என்பதை நீங்கள் காணலாம். அதற்கான முறைகளை சொல்கிறார் இந்த தயாரிப்பு நிறுவனத்தார். இது மாவு தண்ணியில் கரைய வேண்டிய பொருள் தான். இது பிளாஸ்டர் பாரிஸ் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா 1/2 ஹவர்லேயே கரைஞ்சிடும். அது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரமாவது, இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 நாளாவது இல்லை 3 நாளாவது ஆகும் பிளாஸ்டர் பாரிஸ் கரையிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா மீனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. கடலில் போடலாம், மீனுக்கு நல்ல உரமான சத்து தான் இது. இதில் எந்த மெட்டீரியலும் கலக்கலை. இது சுயமாக எல்லாமே செய்கிறது தான். இது பேப்பர் மாவு தான். இது எப்படின்னா பசை மரவள்ளி மாவில் ரெடி பண்ணி கையை கூட காசி இது செய்ய வேண்டிய பொருள் தான் இது. இது பெரிய உருண்டை விநாயகரின் வயிற்று பகுதிக்கும், நடுத்தர உருண்டை மார்பு மற்றும் தலைப்பகுதிக்கும் வைத்துக் கொள்கிறார்கள். இதோ தலைப்பகுதியை உருவாக்குகிறார் பெண்மணி ஒருவர். எப்படி இந்த விநாயகருக்கான மண் தயாரிக்கப்படுகிறது, அதை எப்படி தயாரிக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டமான வேலை என்பதை நீங்கள் காணலாம். இதோ அதற்காக தயாரிக்கப்பட்ட மண் பதப்படுத்தப்படுகிறது. ஒரு துணியில் சுற்றி வைக்கப்பட்டு அதன் பின்பு எப்படி சப்பாத்தி மாவை நாம் பிசைவோமோ, சப்பாத்திக்கு எப்படி கோதுமை மாவை பிசைவோமோ அதுபோல் பிசைகிறார்கள். இதற்காக இவர்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட மண்ணை பதப்படுத்தி அவற்றை பிசைந்து எடுக்கிறார்கள். இதோ பாருங்கள், இதற்கான உழைப்பு. இந்த உழைப்பை பார்த்தாலே நமக்கு விநாயகர் சிலை மீது நமக்கு பெரும் மதிப்பு வந்துவிடும். இத்தனை தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டம். ஒரு விநாயகர் சிலையை தயாரிக்க 3 அல்லது 4 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும். வெயில் காலம் என்றால் தப்பித்தார்கள், மழை பெய்து விட்டால் தொழில் பாதிக்கப்படும். இப்படி கஷ்டமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதும் உண்டு. இதோ சப்பாத்தி மாவை உருட்டுவது போல் அதை பிளேட்டிங் செய்யும் காட்சி. இப்படி ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக இவர்கள் தயார் செய்யும் முறையை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் விநாயகர் சிலையை காசு கொடுத்து வாங்கி அவற்றை தண்ணீரில் கரைக்கிறோமே, ஆனால் அதற்கு பின் எவ்வளவு தொழில்நுட்ப இருக்கிறது என்று பாருங்கள். அதற்கு மீது ஒரு
பேப்பரை வைத்து இதற்கான களிமண்கள், பேப்பர்கள், கூழ்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. எந்த விதமான கெமிக்கலோ, பிளாஸ்டர் பாலிஷ் போன்ற பவுடர்களோ பயன்படுத்துவதில்லை. இதோ பாருங்கள். அதன் மீது இந்த பேப்பரை வைத்து மடித்து எடுத்த பிறகு இவர்கள் விநாயகர் சிலையை எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பக்குவமாக செய்தால்தான் உங்களுக்கு விநாயகர் சிலை நிற்கும். முதலில் இவர்கள் தலைப்பகுதி, வயிற்று, மார்பு பகுதிகளை தயார் செய்து கொள்கிறார்கள். அதன் பிறகு சிறிய உருண்டைகளை உருட்டி 2 கால்கள், 2 கைகள், நீல வடிவ தும்பிக்கை, மிக சிறிய உருண்டைகள் காதுகள், கிரீடம் மற்றும் எலிவாகனத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. முதலில் ஒரு சதுர அல்லது வட்ட வடிவ களிமண் பலகை செய்து பீடமாக வைக்க வேண்டும். அதன் மேலே பெரிய களிமண் உருண்டையை வைத்து வயிற்றுப் பகுதியை உருவாக்க வேண்டும். இதோ உருவாக்கப்பட்ட தலைப்பகுதி உங்களுக்கு காயை வைத்து பின்பு அவற்றை எடுத்து வைக்கிறார்கள். நீங்கள் கேட்கும் சைஸில், கேட்கும் முறையில், கேட்கும் டிசைனில் இவர்களுக்கு ஆர்டர் கொடுத்தால் அதற்கேற்ற மாதிரி மோல்டிங் செய்து இவர்கள் விநாயகர் சிலையை தயார் செய்து முடிக்கிறார்கள். இதோ தலைப்பகுதி, கால் பகுதி, வயிற்றுப் பகுதி, கை, கால்கள் தனித்தனியாக இணைக்கப்படுகின்றன. இப்படி செய்யப்பட்டிருக்கும் விநாயகர் சிலைகள் உடனடியாக வர்ணம் தீட்டப்படுவதில்லை. வாடிக்கையாளர்கள் வந்து தேர்வு செய்த பிறகு அவர்கள் கேட்கும் நிறத்தில் இயற்கை வர்ணங்களை கொண்டே இது வர்ணம் தீட்டப்படுகிறது. அரசு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த காஞ்சிபுரம் வாலாஜாபாத்தில் உள்ள நிறுவனங்கள் விநாயகர் சிலைகளை செய்து முழுமையாக செய்து காய வைத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் இந்த விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்பட்டாக வேண்டும். நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் ரெடி. இதோ விநாயகர் சதுர்த்திக்காக உலகம் முழுவதும் செல்வதாக கூறுகிறார். எத்தனை மணிக்கு காலையில் வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? காலையில் 9 மணிக்கு போயிடுவீங்க. இது ஒவ்வொரு சிலையும் என்னென்ன ரேட்டில் இருக்குது சார்? ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 10,000 இல்லை அடிக்கணக்கா இல்லை டிசைன் கணக்கா? அடி கணக்கு இருக்குது, டிசைன் கணக்கு. ஒரு சிலையோட இப்போ இந்த சிலையோட ரேட் எவ்வளோ வரும்? ஒரு சிலை 5000 ரூபா வரும். நீங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவீங்க கம்ப்ளீட்டாக? டெலிவரி டெலிவரி போனது எல்லாம் சேர்த்து 5000 ரூபா ஆகாது. இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்யும்போது கம்ப்ளீட் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பெயிண்டிங் பண்ணி அது வேலை செய்யணும். ஓ, நீங்கள் இது பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ரேட் ஆகுது? நாங்கள் வந்து வீட்டில் கொடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அடிக்கணில் கொடுப்போம். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி அவங்க வேலை அவங்க இது பண்ணி. விநாயகர் சிலையை வாங்க வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். 5000 முதல் 50,000 வரை இந்த விநாயகர் சிலைக்கு விலை நிர்ணயம் செய்கிறார்கள். நீங்கள் கேட்கும் விதத்தில் விநாயகரை கம்பீரமாக வீணை வாசிப்பது போல், எலி வாகனத்தில் இருப்பது போல், இந்த நவீன காலத்தில் இருப்பது போல் 6 பேக் விநாயகர் என்று அவரவர் ரசனைக்கேற்றபடி செய்கிறார்கள். இதோ கைப்பகுதிகள் தயாரிக்கும் முறை இந்த பெண்மணி செய்வதை நீங்கள் காணலாம். கை, கால்கள் தனியாக தயாரிக்கப்பட்டு அவற்றை ஃபிக்ஸ் செய்கிறார்கள் அந்த விநாயகர் சிலையில். இப்படி ஒவ்வொன்றையும் மிக நேர்த்தியாகவும் தொழில்நுட்பத்துடன் செய்யும் இவர்களுக்கு இந்த வேலை நமக்கு பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் மிக கடினமான வேலை. ஒரு விநாயகர் சிலை செய்வதற்கு பின் 10-12 தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு விநாயகர் சிலையை தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் காய வைத்து அவற்றை உடையாத வண்ணம் அவற்றை சேர்க்க வேண்டும். ஒவ்வொன்றும் நேர்த்தியாக செய்யப்படும் இந்த விநாயகர் சிலையை கண்டால் நமக்கு அச்சிலைகள் மீது ஒரு பெரிய மரியாதையே வந்துவிடும். முகத்தின் நடுவில் நீளமான வடிவ களிமண்ணை வைத்து ஒட்டி தும்பிக்கை, இடது அல்லது வலது கை வைக்கிறார்கள். அதன் பின்பு அவற்றை நேர்த்தியாக பெயிண்ட் செய்கிறார்கள். இப்படி பெயிண்ட் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் வியாபாரத்திற்காக செல்கிறது. விநாயகர் சிலை மட்டுமல்ல, ஆஞ்சநேயரையும் சில பேர் கேட்பதுண்டு. இப்படி நேர்த்தியாக பெயிண்டிங் செய்யப்பட்ட விற்பனைக்கு ரெடியாக இருக்கும் விநாயகர் சிலை ஆர்டர் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே இவர்கள் பெயிண்டிங் செய்து விநாயகர் சிலையை தருகிறார்கள். அதற்கு முன்பு செய்வதில்லை. இதோ தலையில்லாமல் வயிற்றுப் பகுதி, கைப்பகுதிகள் இணைக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கும் விநாயகர் சிலையை நீங்கள் தற்பொழுது காணலாம்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மண் தரம், கலர், அவற்றை பிசையும் முறை, அவற்றை பக்குவப்படுத்தும் முறை, அதன் பின்பு மோல்டிங்கில் அவற்றை அப்பி அவற்றை காய வைத்து எடுத்து பின்பு ஒவ்வொரு பகுதியாக நீங்க வேற யாருக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க மேடம் இது? அவர் மூலியமா அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அவர் ஒரு 20 வருஷமா செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி ஹோல்சேல்ல கொடுக்குறீங்களா? ஹோல்சேல் வியாபாரம். அங்கேயே எடுத்துட்டு போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அது ஒரு பீஸ் ரேட் கொடுப்பீங்களா? பீஸ் ரேட். அவங்களுக்கு கொடுக்குறது என்ன பீஸ் ரேட் என்ன ரேட் கொடுப்பீங்க? அவங்க கொடுக்குறது வந்து 1500 ஓ, அடிக்கணக்கு. ஒரு அடி கணக்கு. ஆ. எத்தனை அடியிலலாம் பண்ணி கொடுக்குறீங்க? 12 அடி, 3 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் செஞ்சு தரோம். 3 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும். நீங்க போய் அங்க போய் செஞ்சு கொடுக்குறீங்க. சரி. ஆண் பெண் வயது மாறாமல் உழைக்கும் தொழிலாளர்கள். இந்த உழைப்பின் அருமை அவர்கள் கலை நுணுக்கத்துடன் பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு மரியாதை உண்டு. இதற்கான பணம் கொடுத்து விட்டாலும் நேரடியாக இதை தயாரிக்கும் முறையை நீங்கள் பார்த்து விட்டால் இந்த விநாயகர் சிலை மீது மிகப்பெரிய பக்தியும் மதிப்பும் மரியாதையும் வந்துவிடும்.